ஹலோ டியூட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மைக்ரோ சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன் பாருங்கள். தாம்பரம் டு நாகர்கோவில் நம்ம போகிறோம். ஒரு ட்ராவல் வீடியோ எடுக்க போகிறோம். என்ன மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துருக்காங்க நம்ம ரயில்வேஸு அப்படின்னு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டியூட்ஸ், நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 5:40க்கு கரெக்டாக டைமுக்கு வந்துடுச்சு. 5:40க்கு சரி, நம்ம ட்ரெயினில் ஏறிட்டு நம்ம என்னென்னு பார்ப்போம். நம்ம கரெக்டாக செங்கல்பேட்டில் இருக்கோம். தாம்பரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 minutes தான் ஸ்டாப்பிங்கு. அதனால் ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல. கரெக்டாக எக்ஸாக்ட் டைம் தான் போயிட்டுருக்கு. போய் பார்ப்போம். நாகர்கோவில் பார்த்திங்கன்னா 5:30க்கு ரீச் ஆகும். அது மாதிரி 5:30க்கு ரீச் ஆகுதான்னு பார்க்கலாம். சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. ஸ்டார்டிங்கில் டெம்பரேச்சர் செக் பண்ணாங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. வாங்க நம்ம பார்ப்போம். ஹோல் ட்ராவல் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 12:53 தான் ஆகுது. பட் ஆனால் மதுரைக்கு வந்து 1 o'clock தான் வரும்னு போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே வந்துடுச்சு. பரவாயில்ல, சீக்கிரமாகவே தான் போயிட்டுருக்கோம் நம்ம. இந்த ஸ்டேஷன் தான் வித்தியாசமாக இருக்குப்பா. எப்பவுமே இல்லாமல் மதுரைலாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, இந்த டைம் கூட கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். இப்போ இந்த டைமில் பார்த்தோன்னா யாருமே இல்லாமல் தனியாக இருக்கிற மாதிரி வேறு மாதிரி இருக்குது. இந்த பாருங்கள். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clock இருக்கும். திருநெல்வேலி தாண்டி போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் டைமிங் கரெக்டாக தான் இருக்குது. அதுமாதிரி வெளில பார்த்தீங்கன்னா வேறு கொரோனா முன்னாடி மழை, இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. கிளைமேட் கூட செம்மையாக இருக்குது. எனக்கு இன்னும் ஒரு 1.5 hours நாங்கள் நாகர்கோவில் ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். போகிற ஸ்பீடுக்கு கண்டிப்பாக போயிடும். 1.5 hours போயிடுவோம் உங்களை. போயிடுச்சு. நம்ம நாகர்கோவிலில் பார்ப்போம். போயிடுச்சு. நம்ம வந்துட்டோம். கரெக்டாக ஒரு 7 minutes பிஃபோரே நம்ம வந்தாச்சு நாகர்கோவிலுக்கு. டியூட்ஸ் ஹோல் ட்ராவல் வ்ளாகை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சேஃப்டி மெஷர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி தான் டெம்பரேச்சர் செக் பண்ணாங்க. வேறு எதுவும் அந்த அளவுக்கு பெருசாக பண்ணல. நெக்ஸ்ட்டு ட்ரெயினோட டைமிங்ஸ்லாம் ஓகே, கரெக்டான டைமிங்ஸில் வராங்க. கரெக்டாக நாங்கள் நாகர்கோவில் ரீச் ஆகிட்டோம். அந்த விஷயத்தில் குறை சொல்ல முடியாது. பட் ஆனால் டிக்கெட் புக்கிங்கில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீட் விட்டு புக் ஆச்சு. நாங்கள் என்ன யோசித்தோம், ஒரு வேளை சேஃப்டி மெஷர்ஸ்க்காக ஒரு சீட் விட்டு நம்மளுக்கு வருது போல் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அப்படிலாம் கிடையாது. பக்கத்துலேருந்து தான் உட்காந்துட்டு போனோம். எதுக்கும் நீங்கள் சேஃப்டியாக இருக்குங்க. மாஸ்க் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சானிடைசர் எடுத்துக்கோங்க. அதேமாதிரி முக்கியமாக சொல்லணும்னா என்னென்னா ஃபுட்டு வெளியில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி மட்டும் வர்றீங்க. ஏன்னா ஒரு கடை கூட கிடையாது. நானும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயும் இறங்கி பார்த்தேன். ஒரு தண்ணி வாங்கிறதுக்கு கூட கடை இல்லை. தயவு செஞ்சு ஃபுட்டு அப்புறம் வாட்டர்லாம் கண்டிப்பாக மஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிடுங்க. இப்போ தான் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் சிச்சுவேஷன் நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகிட்டு வருது.
இந்த மாதிரி டைமில் நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறது எனக்கு என்னமோ பெஸ்ட்டுன்னு தோணுது. அதுவும் நம்ம சேஃப்டியும் கூட தான். நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக இந்த தீபாவளி டைமில் கண்டிப்பாக நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவீங்க. பஸ்லேயும் சரி ட்ரெயின்லையும் சரி நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவீங்க. அதுக்காகவே ஸ்பெஷலாக நாங்கள் இந்த வீடியோ எடுத்தோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லா சேஃப்டி மெஷர்ஸோட போங்க. எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி டு எவ்ரி ஒன். ஓகே டேட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.